ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி HCL டெக்கில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் HCL டெக்கில் ஓஐ எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், HCL டெக்னாலஜி நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் 155.90 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 10.82% மைனஸ்லையும் ஃபைனலாக 1285 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து செல்லிங்கில் வந்து உங்களுக்கு ஃபைனலாக டவுன் சைடு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதோட ரிசல்ட்டை கொஞ்சம் பார்த்துடலாம். HCL டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 24 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நல்ல ஒரு குட் நியூஸ். அதுக்கும் அடுத்ததாக இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம கவனிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 33,981 crore ரெவன்யூ கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் போன டைம் செக் பண்ணி பார்க்கும்போது 33,872 crore தான் இருந்திருக்கு. அப்போது போன டைமோட இந்த டைம் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியான அளவு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நேரோவாக இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், போன டைமு 4,716 crore நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு போன குவார்ட்டர்லி ரிசல்ட். அப்போ இந்த டைம் பாருங்கள் 5,406 crore நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போ போன டைமோட இந்த டைம் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் இபிஎஸ், இயர்னிங் பேர் ஷேர். இது நம்ம பார்க்கும்போது போன டைம் 15.6 காசு இபிஎஸ்ஸாக இருந்திருக்கு. இந்த டைம் 16.59 காசு இபிஎஸ்ஸாக இருக்குது. அப்போது போன டைமோட இந்த டைம் இபிஎஸும் அதிகமாக தான் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் போன டைமோட இந்த டைம் அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள், இன்றைக்கி 10.82% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஃபால். 10% சர்க்யூட் பிரேக் ஆகிட்டு, லோயர் சர்க்யூட் பிரேக் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ரீஓப்பன் ஆன பிறகு இன்னும் தொடர்ந்து செல் சைடு தான் போச்சு. ஆல்ரெடி இந்த ஏஐ இஷ்யூ வந்ததுலேருந்து ஐடி செக்டர் எல்லாமே நெகட்டிவ் சைடு தான் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு இன்னும் ஒரு 10% ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல ரிசல்ட்டை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டை விட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பாசிட்டிவில் தான் இருக்குது, ஆனால் நேரோவாக இருக்குது. அதே நேரத்தில் டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நெகட்டிவில் வந்திருக்கு. அடுத்து நாம் இதோட ஓஐ செட்டப் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், HCL டெக்னாலஜி நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் ஓஐ ரேஷியோ பார்க்கும்போது 72% இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க. அடுத்து கால் சைடு ஓஐ பார்க்கும்போது 77,302 காண்டாக்டு கால் சைடு நெட் ஓஐ இருந்துச்சு. புட் சைடு பார்க்கும்போது 22,374 காண்டாக்டாக இருந்தது. இது புட் சைடை காட்டிலும் கால் சைடு 3 மடங்கு எவோ அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு 1,08,150 காண்டாக்டும், புட் சைடு 47,889 காண்டாக்டும் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது புட் சைடை விட கால் சைடு 56% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம இந்த ஆக்டிவ் காண்டாக்ட் உள்ள வருவோம். இதில் பாருங்கள், 1300 கால் ஆப்ஷனில் 4,999 காண்டாக்டும், அதே 1300 கால் ஆப்ஷனில் 1,825 காண்டாக்டும் நியூ ஓய் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல உங்களுக்கு 1300 கால் ஆப்ஷன் வருது. அதாவது இந்த மந்த் காண்டாக்ட்லையும் நெக்ஸ்ட் மந்த் காண்டாக்ட்லையும் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல நமக்கு காட்டுது. நம்ம எக்ஸல் சீட்டோட ஸ்பெஷலும் அதுதான். நெக்ஸ்ட் மந்தில் வந்தாலுமே நமக்கு அது காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸல் சீட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் 1320 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 7,912 காண்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம புட் சைடுக்கு வருவோம். இந்த புட் சைடு பாருங்கள், 1,400 புட் ஆப்ஷனில் 1,426 காண்டாக்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 1,300 புட் ஆப்ஷனில் 1,753 காண்டாக்டு நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1,280 புட் ஆப்ஷனில் 1,960 காண்டாக்டு நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஓயும், அதே நேரத்தில் 1,400 புட் ஆப்ஷனில் ஷார்ட் கோலிங்கும் நடந்திருக்கு. கால் சைடு பார்க்கும்போது ரொம்ப ஹையஸ்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் காண்டாக்ட்லேயும் ஹையஸ்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட் ஓஐ பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 56% அதிகமான ஓஐ இருக்குது. இந்த இடத்துல கால் புட் பார்க்கும்போதும் புட் சைடை விட கால் சைடு 1க்கு 3 மடங்கு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட டிவிடெண்ட் 24 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மற்றபடி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரோவாக அமைஞ்சிருக்குன்றதுனால இது செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆனால் 24 ரூபா டிவிடெண்ட்ன்றது நல்ல ஒரு பாசிட்டிவ். அதே நேரத்தில் ஓஐ வந்து ஹெவியாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு அதோட அடிப்படையில் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஆக்டிவ் காண்டாக்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், டோட்டல் ஓஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நெட் ஓஐ எப்படி நம்ம பார்க்கணும், ஓஐ ரேஷியோ எப்படி பார்க்கணும், இதை பற்றி இந்த மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.